தந்தை என ஒட்டுமொத்த குடும்பமே திருக்குறளுக்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் குறள் எத்தகைய தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. திருக்குறள் என்ற இந்த பெயரே இதன் சிறப்பை உணர்த்துகிறது. பொதுவாக ஒரு நூலின் தலைப்பு அந்த நூலில் உள்ள பொருளடக்கத்தை கொண்டதாக. குறள் என்பது ஒரு செய்யுள் வகை, திரு என்பது அதனுடைய அடைமொழி. ஒரு செய்யுள் வகையை சிறப்பு முன்னோட்டோடு இணைத்து நாம் அழைக்கிற இந்த திருக்குறள் ஏன் ஒரு பொருளில் ஒரு சொல்லில் தலைப்பாக இடவில்லை என்றால் உலகில் உள்ள உலகியல் அனைத்தையும் உள்ளடக்கமாக கொண்டிருப்பதால் இதனை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்குரியதாக சொல்லவில்லை என்று நாம் நம்புகிறோம். மதம், மொழி, இனம் என்ற அடையாள அரசியல்களை தாண்டி ஒரு மாமனிதன் இந்த மண்ணில் தோன்றினார் என்றால் அது ஐயன் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று, எல்லா உயிர்க்கும், மனித உயிருக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்க்கும் என ஆன்ம நேயத்தை உணர்ந்த ஒரு மாமனிதர். மனிதநேயம் என்பதை கடந்து ஆன்ம நேயத்தை உணர்ந்த ஒரு மாமனிதர். யாரும் ஊரே யாவரும் கேள் என்பதும் உலகியல் பார்வையை கொண்டது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற வள்ளலாரின் பார்வையும் ஆன்மநேயத்தை அடிப்படையாக கொண்டது, உலகியல் பார்வையை கொண்டது. இந்த அறத்தை வேறு எந்த சமூகமும் பெற்றிருக்கவில்லை, இந்த பெருமையை வேறு எந்த இனமும் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் உள்ள பெருமை. எல்லா தேசங்களும் எங்களுடைய ஊர்தான் என்று எண்ணுகிற வாழ்வியலை, உலகியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான பணிதான் வர்ஷன், ஜான்சி, லிதியன், அமிர்தவர்ஷினி ஆகிய இந்த நால்வரும் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிற ஒரு மகத்தான பணியாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே எத்தனையோ பொழிப்புரைகள் இருக்கின்றன, எவ்வளவோ விளக்க உரைகள், காவியங்கள், ஓவியங்கள் தீட்டியிருக்கிறார்கள். இது ஒரு புதுமையான முயற்சி. குறளை இசை வடிவத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த குறளோடு மட்டும் இல்லாமல், வெண்பா வடிவத்தில் மட்டும் இல்லாமல் விளக்க உரையையும் இசை வடிவத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு புது முயற்சி. அதுதான் இதில் உள்ள சிறப்பு. அந்த திருக்குறளை மட்டுமே இசை வடிவத்தில் பாடி இப்படி பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். இது சிறப்பிலும் சிறப்பு, வியப்பிலும் வியப்பு. பெற்றோர் விரும்புவதற்கேற்ப பிள்ளைகள் வளர்கிறார்கள், அல்லது பிள்ளைகளின் விருப்பத்திற்கேற்ப பெற்றோர் இயக்குகிறார்கள் என்பது உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத ஒன்று. எந்த குடும்பத்திலும் இப்படி நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த குடும்பம் வள்ளுவனால் வழிநடத்தப்படக்கூடிய குடும்பம், வள்ளுவரின் அறத்தால் வழிநடத்தப்படக்கூடிய குடும்பம் என்பதை எண்ணி பார்க்கிற போது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஆண்டு கணக்கிலே ஏற்றுக்கொண்ட, எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக ஒட்டுமொத்த குடும்பமே தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அதுதான் இந்த அரங்கில் நிறைந்திருக்கிற பேராளுமைகளை எல்லாம் இங்கே இணைத்திருக்கிறது. தமிழகத்தின் தலை சிறந்த தலைவர்களும் அறிஞர்களும் ஆற்றலாளர்களும் ஒரே அரங்கில் வந்து கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த குடும்பத்தின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தம்பி லிதியனின் பிறந்த நாளில் அவருக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கு சென்றால்தான் கல்வி இல்லை, பள்ளிக்கு செல்லாமலும் கற்க முடியும், சாதிக்க முடியும் என்கிற புது செய்தியையும் இந்த குடும்பம் உலகுக்கு தருகிறது. இது உள்ளபடியே அபாரமான துணிச்சல்.
இந்த துணிச்சல் எந்த பெற்றோருக்கும் வராது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் எங்களால் நல்ல ஆளுமைகளாக வளர்த்தெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை வர்ஷணவர்களுக்கும் ஜான்சிக்கும் இருக்கிற நம்பிக்கை போற்றுதலுக்குரிய நம்பிக்கை, அதீத துணிச்சல் நிறைந்த நம்பிக்கை. இந்த அதீத துணிச்சலை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஐயன் வள்ளுவன் இருந்தால் உங்கள் குடும்பத்தை 2 அடிகளில் வாழ்த்துவார். அந்த ஆற்றல் நமக்கு இல்லை. நீங்கள் நீடூழி வாழ்க, உங்கள் அர்ப்பணிப்பு மாபெரும் வெற்றி பெறுக என்று சொல்லி வாழ்க்கை வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.